மீனராசி மீன லக்ன அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம். நான் உங்க அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. 2026 ஏப்ரல் மாத பலன்கள் மீனராசி மற்றும் மீன லக்னத்துக்கு எப்படி இருக்க போது, கிரக சேர்க்கைகள் கிரக அடைவுகள்லாம் என்ன கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காங்க, மீனராசியோடைய சிச்சுவேஷன் என்ன நிச்சயமாக பார்க்கலாம். எல்லா மீனராசிக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஒரு பொதுவான பலன்கள். நம்ம தனித்து இருக்கக்கூடிய லக்னம், லக்னாதிபதியோடைய பலம் பலவீனம், நம்ம நவாம்சத்தோடைய நிலைமை, இது எல்லாத்தையும் பொறுத்து பலன்கள் நிச்சயமாக மாறுபடும். நம்ம சொல்லக்கூடிய இந்த ராசி பலன்கள் எல்லாமே 20 to 30% அங்கே எந்த கிரகமும் இல்லாத பட்சத்தில் மட்டுமே தான் பொருந்தும் அப்படிங்கிறத மறந்துடவே கூடாது. மீனராசி காலபுருஷனுக்கு 12வது ராசி. இங்கே வந்து பார்த்திங்கன்னா புதன் நீசமடைஞ்சு சுக்கிரன் உச்சமாகி குரு வந்து தன்னுடைய ஆட்சி வீடாக இருக்கக்கூடிய வீடு. அப்போ குருவோடைய வீடு அப்படிங்கிறனால 12ஆம் வீடுங்கிறனால எல்லாரையும் ஒரே மாதிரி யதார்த்தமாக பார்க்கக்கூடிய தன்மை ரொம்ப அதிகமுடைய மீனராசி மற்றும் மீன லக்னம். இன்னைக்கெல்லாம் சின்ன வாக்குவாதங்க மீனராசியை பொறுத்தவரையும் பெரிய பிரச்சனை. இதுதான் பிரச்சனைன்னு சொல்ற முடியாத அளவுக்கு எல்லா இடத்துலையும் எனக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னு தவிக்காத ஆளுகளே இல்லை. யதார்த்தமான இருப்பாங்களா, அதனால இது பண்ணு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம், அது பண்ணு வாழ்க்கையில ஜெயிச்சிடலாம்னு எல்லாத்துக்கும் எல்லா விஷயத்தையும் கற்றுக் கொடுத்துருவாங்க. எல்லாருமே ஜெயிக்கிறாங்க இவங்கள தவிர. இவங்களுக்கு என்னதான் ஆச்சு அப்படின்னு கேட்குற மாதிரி கிட்டத்தட்ட ரொம்ப வருட காலமாகவே ஒரு growth, ஒரு வளர்ச்சி அப்படிங்கிறது இல்லை. கடனை வாங்கி அந்த கடனத்தை கட்டுறோம், கடனை வாங்கி அந்த கடனை கட்ட முடியாமல் இருக்கோம், இஎம்ஐ பிரச்சனை ஒரு பக்கம், வேலையில் மன அழுத்தம் ஒரு பிரச்சனை, திருமண வாழ்க்கையை காப்பாற்ற முடியுமா முடியாத அந்த மீன லக்னத்துக்கெல்லாம் கேது வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அதுவும் இந்த மாதிரி டைமுக்கெல்லாம் வந்துச்சுன்னா அவ்வளோதான். நம்மளே வந்து ஜாதகத்தை பார்க்கும்போது ரொம்பவே பயப்படுற மாதிரி இருக்குது. இவங்க எப்படி வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், பயமுறுத்தக்கூடிய விஷயங்கள் தான் இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இந்த மீனராசியை பொறுத்தவரை இருக்குது. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா தசா புத்திகள் நல்லா இருக்கும் பட்சத்தில், செவ்வாய் தசையோ சந்திர தசையோ தசா புத்தி நல்லா இருக்கும் பட்சத்தில், இதே சுக்கிரன் வந்து 9ஆம் இடத்துல தசா புத்தி நடத்தினாலும் வெளிநாட்டுக்கு நிச்சயமாக சப்போர்ட் பண்ணும். இப்போ தசை எங்கிருந்து நடத்துது, புத்தி எங்கிருந்து நடத்துது, கோச்சாரத்தில் கிரகத்தோடைய பலம் பலவீனம் என்ன, அதை பொறுத்து நிச்சயமாக மாறுபடும். எல்லா மீனராசி மற்றும் மீன லக்னம் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. இதே ராசியில் பிறந்தவங்க இன்னைக்கு வீடு கட்டிட்டு இருக்காங்க, கல்யாணம் பண்ணி சந்தோஷமா இருக்காங்க. இது எல்லாத்துக்குமே என்ன மாறுபடுது, பிறந்த கால ஜாதகம், நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் கண்டிப்பாக மாறுபடுது. மீனம் அப்படிங்கும் போதே நல்லவனுக்கு நல்லவன், எல்லா விஷயத்தையும் எல்லாத்துக்கும் யதார்த்தமாக சொல்லி கொடுக்கறது, பழகி கொடுக்கறது, எல்லாத்தினாலையும் வாழ்க்கையில் இவங்களுக்கு ஜீரோ. ஆனால் இவங்களால மற்றவங்களுக்கு எல்லாத்துக்குமே நிறைய ப்ராஃபிட். இதுதான் ப்ராஃபிட் அப்படிங்கிறது இல்லை. நிறைய மன நிறைவான விஷயங்கள் நல்லா செய்ய போகிறாங்க, நிறைய விஷயங்கள் செஞ்சுருக்காங்க. கொடுத்து கொடுத்து ஓஞ்சு போன ராசின்னு சொல்லலாம் இந்த மீனத்தை பொறுத்தவரையும். ஏன்னா அது விரைய வீடு, காலபுருஷனுக்கு விரைய வீடு. அப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாம் முடிஞ்சது, என்கிட்ட ஜீரோ தான், நான் ஜீரோவாக நிற்கிறேன். நிறைய பேர் ரீசெண்ட் டைமில் இப்போ ஜாதகத்தை பார்க்கும்போது எல்லாமே நம்ம ஜாதகத்தை பார்க்கும்போது லக்னம் வேற, ராசி வந்து பார்த்திங்கன்னா மீனம். நீங்கள் உங்கள் கையில் இப்போ எதுவுமே இல்லை, நீங்கள் கடனில் தான் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி இருக்குது, கொடுத்து கொடுத்து நீங்கள் ஓஞ்சு போயிட்டீங்க அப்படின்னா அவர் சொல்லக்கூடிய ஃபஸ்ட்டு விஷயங்கள், எப்படி மேடம் சொன்னீங்க, எல்லாரும் என்னை ஏமாற்றிட்டாங்க மேடம், இவங்க தான் இல்லை அப்படிங்கிற மாதிரி இல்லை, திருமண வாழ்க்கையா அது வந்து அதை பற்றி நீங்கள் பேசாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து திருமண வாழ்க்கையால் காயம், இவங்க தான் என்னுடைய பணத்தை அனுபவிச்சிருக்காங்க, இவங்க தான் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது இல்லை. எல்லா விதத்துலையும் எல்லாரும் என்னென்ன தேவையோ, ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா இடம் வீடு சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க பணத்துக்கு என்னை யூஸ் பண்ணிட்டாங்க, ஒருத்தங்க தொழிலுக்கு என்னை யூஸ் பண்ணிக்கிட்டாங்க, எங்கிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வயது 50 55 ஆச்சு, நான் ஜீரோவாக தான் மேடம் நிற்கிறேன், என்னோடய பையனுடைய பொண்ணுடைய கையை ஏந்திட்டு தான் நிற்கிறேன், ஆனால் நான் சம்பாதிக்க முடியாத பணம். ஆனால் ஜாதகத்தை பார்த்திங்கன்னா கடினமான உழைப்பாளியாக இருக்கிறாங்க. எல்லா விஷயத்தையும் சின்ன வயசுலேருந்தே வந்து பார்த்திங்கன்னா எதிர்நீச்சல் போட்டு 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 வாழ்க்கையில் முன்னுக்கு வந்தவங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவாக அவர்கிட்ட இண்டிகேட் பண்ணணும். ஆமாம் மேடம், எல்லாமே உண்மை, ஆனால் இன்றைக்கி இவ்வளோ ஏமாந்துருக்கீங்க, இவ்வளோ விஷயங்கள் விட்டு கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் 10 நிமிஷம் பேசவே இல்லை. அதுக்கப்புறம் என்ன சொன்னார், இந்த மாதிரி இவ்வளோ இழந்திருக்கேன் மேடம், இதெல்லாம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அவங்களாம் வாங்கிட்டு போய் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க, நான் மட்டும்தான் இன்றைக்கி கஷ்டப்பட்டுட்ருக்கேன். நான் இன்றைக்கி இது பாருங்கள், இந்த ஜென்ம சனி கொடுத்து கொடுத்து ஒரு நாட்களும் அதை நினச்சி வருத்தப்படக்கூடியது. அதுதானே பரவாயில்ல போயிட்டு போகுது அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி மனசு ஏற்றுக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மீனத்தை பொறுத்தவரை ஏற்றுக்காது. என்ன இழந்தீங்களோ, இதுக்கு முன்னாடி என்ன இழந்தீங்களோ, திருமண வாழ்க்கை, அந்த திருமண வாழ்க்கை இப்போ வந்து பார்த்திங்கன்னா பயமுறுத்திட்டு கஷ்டப்படுத்திகிட்டே இருக்கும். டெய்லியுமே அதை நினச்சி வருத்தப்படுற மாதிரி, அந்த தொழிலில் நல்ல லாபம் ஓடிட்டு இருந்தது அப்படின்னு இத்தனை நாளாக கண்டுக்காத ஒரு விஷயம், ஒரு பேசாத ஒரு விஷயத்த இந்த நேரம் நீங்கள் எடுத்து பேசி அதன் மூலியமாக மன உளைச்சல்கள் படுவீங்க. இப்போ பிஸ்னஸ் இருக்குது அப்படிங்கிறது அது சரியாக ஓட முடியல, அதில் லாஸ் ஆயிடுச்சுன்னா இந்த நேரம் அது ரொம்ப உங்களுக்கு மன உறுத்திட்டே இருக்கும். என்னடா பிஸ்னஸ் லாஸ் ஆயிடுச்சு, பண்ண முடியல. ஏன்னா இதுக்கு முன்னாடி பரவாயில்ல,
அப்படிங்கிற ஒரு மன தைரியத்தோட இருந்திருப்பீங்க. ஆனா இந்த நேரம் எதுவுமே உங்களுக்கு மன தைரியத்த சப்போர்ட் பண்ணக்கூடிய விதமாக இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்லவே இல்ல. எது போச்சோ அத நெனச்சு வருத்தப்படுறது. அன்றாடம் செய்யக்கூடிய வேலையை மீன ராசி செய்ய முடியல. அதுவுமே ராகு அங்கலாம் இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளே வந்து ஒரு ஓரமா எந்திரிச்சு உட்காந்துக்கலாம். அந்த மத்தளத்துக்கு 2 இடி மாதிரி அந்த அளவுக்கு பிரச்சனையோட தாக்கம், வீரியமும் இன்னும் பார்க்கக்கூடிய கிரகத்த சூரியன் பார்த்தாருன்னா, சுக்கிரன் எல்லாம் பார்த்துட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், எரியிற நெருப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி இன்னைக்கு சிச்சுவேஷன். எத்த நெனச்சாலும் பயப்படுற மாதிரி ஒரு சிச்சுவேஷன ஏற்படுத்தி குடுத்துருப்பாரு. இந்த காதல் எல்லாம் இன்னைக்கு இருக்குதா? பறந்துருச்சா? கல்யாணம் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, திருமண வாழ்க்கைய காப்பாத்த முடியுமா? முடியாதா? அந்த அளவுக்கு சிச்சுவேஷன் வந்து இன்னைக்கு மீனராசிய பொறுத்தவரையும் நெகட்டிவாக இருக்கு. என்ன பேசினாலுமே ஆப்போசிட் நபர்கள் சண்டைக்கு வருவாங்க. அதேபோல உங்கள புரிஞ்சுக்காம பேசக்கூடிய விஷயங்கள். நெறைய பிளானிங், அந்த பிளானிங் எல்லாமே நகர்ந்துட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. ஒரு விஷயம் செயல்படுத்த முடியல. தொடர்ந்து ஸ்டக் ஆகுற மாதிரி இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாமே இன்னைக்கு மீனராசி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய பொதுவான பலன்கள் தான். எல்லாருக்கும் ஸ்டக் ஆகுதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. அங்க சுக்கிரன் இருக்கவங்க பிறந்த கால ஜாதகத்துல இன்னைக்கெல்லாம் தொழில்ல கொடி கட்டி பறப்பாங்க. அதுவே அங்க குரு இருக்கிறவங்க, ராசியாதிபதி ராசியில இருக்கிறவங்க, இன்னைக்கெல்லாம் உழைப்புக்கு விட 100 மடங்கு பலன் அதிகமா குடுக்கும். இது எல்லாத்துக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்ம முன்ன சொன்ன மாதிரி லக்னம், லக்னாதிபதி தனித்துவமான ஜாதகம் மட்டுமே தான். இந்த 2026 ஏப்ரல் மாதத்துல ராசியிலே வந்து சூரியன் மற்றும் சனீஸ்வர பகவான் ராசிக்கு 12ல, செவ்வாய், புதன் மற்றும் ராகு. மீன லக்னம், மீன ராசிக்கு செவ்வாய் ரொம்ப பலமா இருக்கணும். அப்பதான் எல்லாத்தையும் எதிர்த்து ஓடுங்க அப்படின்னு சொல்ல முடியும். இன்னைக்கு செவ்வாய்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப பலவீனமாக இருக்கிறாரு. 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டு ராகுவோட இருக்காரு. அப்ப உங்க பலவீனம் எப்படி இருக்கு? எதுவுமே தெரியாத மாதிரி அமைதியா வாழ்ந்துட்டு போற மாதிரி ஒரு சிச்சுவேஷன். ராசிக்கு 4ல வந்து பார்த்தீங்கன்னா, குரு பகவான், ராசிக்கு 6ல கேது, ராசிக்கு 7ஆம் இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, சந்திரன் பயணிக்கும்போது இந்த ஏப்ரல் மாதம் வருது. ஃபர்ஸ்ட்டு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்ல பலன்கள் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நெறைய கடன் பிரச்சனைகள் படிப்படியாக குறையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. நெறைய முயற்சி எடுக்கிறேன் இந்த கடன குறைக்கிறதுக்கு. திருப்பி திருப்பி வட்டி வாங்கி வாங்கி இந்த கடன கட்டுற மாதிரி இருக்கு மேடம். என்னால சமாளிக்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இந்த பிரச்சனைகள் எல்லாமே படிப்படியாக மாறப்போகுது. வாகனம் மாற்றம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் குறைய போகுது. நெறைய இப்ப ரீசென்ட் டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஜென்ம சனியில நெறையா திருமணம் சார்ந்த விஷயங்களும் பண்ணலாம். ஆனா, அதனால ஒரு பெரிய பாதிப்பு இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல. உங்களோட பிறந்த கால ஜாதகம் சம்மதிக்கும்போது, நிச்சயமாக இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் அனைத்துமே பண்ணலாம். ஒரு 20 வயது, 30 வயது பிறந்த கால ஜாதகத்துல, மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்கவங்க எல்லாருமே இன்னைக்கு 7ஆம் பார்வையாக கன்னிய பார்ப்பாங்க. அப்ப கன்னிய பார்க்கும்போது, இது ஜென்ம சனியா இருக்கு, கல்யாணம் பண்ணலாமா? வேண்டாமா? அப்படிங்கிற குழப்பங்கள் அதிகமா இருக்கும். அது எல்லாமே இனி வரக்கூடிய காலங்கள்ல படிப்படியாக மாறும். நெறைய வேலை சேஞ்சஸ், இடமாற்றம், இருக்கிற இடத்துல இருந்து பிரச்சனைகள் வருது. என்னால தாங்க முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு, இனி இடமாற்றம் அப்படிங்கிறது காத்துட்டு இருக்கு. வாழ்க்கையில என் மேல எல்லாரும் ஏறி ஏறி போயிட்டு இருக்காங்க. நான் ஏத்தி விட்ட ஏணியா அங்கேயே இருக்கு. என்னால ரொம்ப கம்மியான காசு கூட டெய்லியும் சம்பாரிக்க முடியல. இதில வருத்தப்பட்டுட்டு இருக்கேன் அப்படின்னு வருத்தப்படாத ஆட்களே இல்ல. இந்த மீனத்தில சனி, ராகு கிரக சேர்க்கை இருக்கவங்க, சனி, கேது, சந்திரன், சனீஸ்வர பகவான் இந்த மாரி இருக்கவங்க எல்லாருக்குமே பணம் வருது, ஸ்டக் ஆகுது, பணம் வருது, ஸ்டக் ஆகுது. மன நிறைவோட ஒரு ஒரு வேலைகளும் செய்ய முடியல அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு, இனி இந்த மாரி ஒரு விஷயங்கள் எல்லாமே நல்லது நடக்கிறதுக்கு காத்துட்டு இருக்கு. 2ஆம் இடத்துல சுக்கிரன் வாக்குஸ்தானத்தில சின்ன வாக்குவாதம் பெரிய பிரச்சனைகளை ஏற்படுத்தி குடுத்துருவாரு. இந்த சுக்கிரன் மட்டும் அசால்ட்டா நினைக்கக்கூடாது. மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு சுக்கிரன் பலமான வேலையை செய்வார். அப்ப நெறைய வாக்குவாதம் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்குமே பேசிட்டு இருக்கோம். எதார்த்தமா பேசுறோம். ஆனா சண்டை வந்துருது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் இனி ரொம்பவே கவனமாக இருக்கணும். பேச்சுல ரொம்ப கவனமாக இருக்கணும். தூண்டி விட்டு அதன் மூலியமாக பிரச்சனைகளை சந்திக்க வேண்டிய காலமா இருக்கும். இந்த நேரம் ராசியிலேயே வந்து சூரியன், சனீஸ்வர பகவான் இருக்கனால வேகமாக அந்த மந்தத்தன்மை அப்படிங்கிறது இந்த மீன ராசி மற்றும் மீன லக்னத்துக்கு ரொம்பவே குறையும். வேகமாக, விவேகமாக செயல்படக்கூடிய காலமா இருக்கும். புதிதாக தொழில் தொடங்குறதுக்கு இது ஒரு ஏ ஏகாதசி அந்த மாதிரி திதியில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நேரத்தில தொழில் தொடங்குறது ரொம்பவே சப்போர்ட்டா இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, குரு பகவான் தன்னுடைய 10ஆம் வீட்ட பார்க்கறனால, வேலைக்கு போறதுனால நமக்கு முன்னேற்றம் இல்ல. தொழில் பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிற அந்த எப்பவுமே ஜென்ம சனியோடைய தாக்கம் என்ன அதிகமாக குடுக்கும்? வேலை பளுவ அதிகமாக குடுத்து, செஞ்ச வேலையிலேருந்து இடமாற்றத்தை அதிகமாக ஏற்படுத்தும். அப்ப தொழில் ஸ்தானாதிபதி பார்க்கறதுனால, இந்த நேரத்தில தொழில பண்ணலாமா? தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள், ஜென்ம சனியா இருக்கு, கேதுவோட தசாபுத்தி இருக்கு. இது மாரி நெறைய காம்பினேஷன் இருக்கிறவங்க எல்லாருமே கொஞ்சம் ஜாதகத்த பார்த்து தான் பண்ணணும். ஆனா, இந்த தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானத்த பார்க்கறனால, தொழில் சார்ந்த ஒரு யோகங்கள் அப்படிங்கிறது இந்த நேரத்தில கண்டிப்பாக இருக்கு. இன்னும் நெறைய பாசிட்டிவ் செவ்வாய் மறையலாமா? ராகுவோட இணையலாமா? புதன் மறையலாமான்னா, மறையவே கூடாது. இப்ப மறந்துருச்சு.
அப்போ 12ஆம் இடத்தோடு சம்மந்தப்பட்டிருக்குன்னா ஒரு விஷயத்த நம்ம மறக்க போறோம் அப்படிங்கிறது. அப்போ காதல் அப்படிங்கிற விஷயத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு நீ யாரு அப்படின்னு கேட்பாங்க. திருமண வாழ்க்கையிலேருந்து முதல் வரக்கூடிய வார்த்தை, அவ்வளோ ஒண்ணும் நீங்க பெருசா பண்ணல என்னுடைய திருமண வாழ்க்கையில. அப்படிங்கிற மாதிரி நீங்க யார வேணும்னு வச்சு பேசுறீங்களோ, அவங்க உங்கள தூக்கி எறிஞ்சு பேசுவாங்க. அதுதான் இந்த மாரி மறைஞ்சிருக்கக்கூடிய பலன்கள், ராகுவோட பாதிப்படையக்கூடிய பலன்கள்லாம். அது எல்லாமே பின்னாடி வரக்கூடிய காலங்கள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இருந்தாலுமே ஒரு தனிப்பட்ட ஜாதகம் சொல்லக்கூடிய விஷயத்த, இந்த பொது பலன் அப்படிங்கிறது சொல்லவே சொல்லாது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்ல. நீங்க தனிப்பட்ட ஜாதகத்தை ஆலோசனை பண்ண விருப்பப்பட்டீங்கன்னா, கீழ இருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. நான் வணங்கக்கூடிய நரசிம்மர் உங்க எல்லோருக்குமே நல்ல வளமான வாழ்க்கையை ஏற்படுத்த நான் நிச்சயமா பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். மீண்டும் ஒரு பதிவில் உங்களெல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் அஸ்ட்ரோ புவனேஸ்வரி. நன்றி, வணக்கம்.